ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் ஆண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதமானது எத்தகைய கிரக அமைப்புகளை எல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை கடகராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் அந்த மாதத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை நிர்ணயித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களானது அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்களையும் மாற்றி கொடுக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா தற்போது பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் ஆண்டான விசுவாச ஆண்டானது சித்திரை மாதத்தில் கிரக நிலைகளை எப்படி பெற்றிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில ஆண்டில் எப்படி ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு 12 மாதங்கள் இருக்குதோ அதே போல தாங்க தமிழ் ஆண்டுலேயும் சித்திரை வைகாசி அப்படின்னு 12 மாதங்கள் ஆனது இருக்குது. இந்த தமிழ் ஆண்டில் முதலாவதாக இருக்கக்கூடியது தான் சித்திரை மாதம். சித்திரை மாதம் முத்திரை பதிக்கும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் நிறைய திருவிழாக்களானது நடைபெறும். ஒவ்வொரு ஊர்லேயுமே ரொம்பவே கொண்டாட்டமாக விசேஷமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது சித்திரை மாதம் மட்டும்தாங்க. அதுபோல் உங்களுடைய ஊர்கள்லேயும் சித்திரை திருவிழாவானது கொண்டாடக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிறந்திருக்கக்கூடிய விசுவாசு வருட புத்தாண்டினுடைய சித்திரை மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறாருங்க. அதனால் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே கடகராசினியர்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீச்சம் பெற்றிருக்கு இல்லையா செவ்வாய் கிரகம். ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைகளை எல்லாம் முறியடித்து வெற்றிகள் காணக்கூடிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அதற்குரிய சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்தே ஆகணும். ஸோ அப்படி கடகம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடகம் ராசி நேயர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சில விஷயங்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதில் புகழ்களை கண்டிப்பாக குவிப்பாங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதை சரியாக செய்து அதன் மூலமாக புகழ்ச்சி அடையக்கூடியவர்கள் இவங்க தாங்க. ஸோ உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய விசுவாசு வருட புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் சித்திரை மாதத்தில் சூப்பராகவே இருக்குங்க. உங்களுடைய மாதத்தில் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் நேற்றம் பெற்று இருக்கிறாரு. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே கூட திட்டமிட்டு செய்ய முடியாமல் போகலாங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கடகராசி நேயர்கள் சனி பகவான்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய மேற்பார்வையிலே வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளை பார்த்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் வீண் பழிகளில் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புதுசாக உங்களுடைய தசா புத்திகள் என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன தெய்வ வழிபாடுகளை செஞ்சால் நல்லா இருக்குமோ அதை கரெக்டாக பார்த்து செய்யுங்க. ஸோ உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா தகுந்த ஜோதிடர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னாவே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன தெய்வத்தையாவது நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. அப்படி எதுவுமே தெரியாதவங்க நீங்கள் குலதெய்வத்தை மட்டுமாவது வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். மேலும் சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்குமே குரு சுக்கிர பரிவர்த்தனையானது இருக்குது. ஸோ இது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானானவர் இந்த டைம் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெறாருங்க. ஸோ இதனால் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் மிகப்பெரிய யோகமான அமைப்புகளை தான் கொடுக்குறாரு. ஸோ இது ஒரு யோகம்தான். நினைத்தது எல்லாமே நடக்கும். சொல்லப்போனால் நிகழ்கால தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அதை எல்லாத்தையுமே உங்களால் சாத்தியமாக்கிக்க முடியும். அதற்குரிய பணங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு சேரும். பணப்பொறுப்புகளை எல்லாம் சொல்லி நீங்கள் யாருக்கும் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தொகை கூட இப்போ உங்கள் கைக்கு சேர்ந்துருங்க. ஸோ சொன்ன மாதிரி சொன்ன இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும். இல்லத்தில் நல்ல நல்ல சம்பவங்கள் எல்லாமே நடைபெறும். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா கூட அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் எடுங்க. இந்த டைமில் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். தந்தை வழி உறவில் மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பதவிகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும்.
மேலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் வேறு அமர்ந்திருக்கிறாங்க. சித்திரை 13ஆம் தேதி இந்த ஒரு மாற்றமானது ஏற்படுதுங்க. ஸோ கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு வந்து ராகு பகவான் வந்து சேர்றாரு. ஸோ சனியோட ராகு சேர்றதுனால ரொம்பவே கடுமையான ஒரு நேரமாக கூட இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக சோதனை காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சோதனை காலத்தில் எதையுமே வந்து உங்களால் வந்து துணிஞ்சு செய்ய முடியாது. அப்படி ஒரு துணிச்சல் உங்ககிட்ட வந்து இருக்கவே இருக்காது. சொல்லப்போனால் மனசில் மிகப்பெரிய போராட்டம், நிறைய பண பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த டைமில் வந்து இருக்கும். சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ராகு கேதுவினுடைய அமைப்பு இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். கேது பகவானும் 2ல் வந்து இருக்க போகிறாரு. எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகரித்து கொடுப்பாரு. இல்லத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட தள்ளி போகிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் கொடுத்த வாக்கை கூட உங்களால் காப்பாற்ற முடியாதுங்க. இதுவுமே உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டங்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கூடுதலாக நீங்கள் என்ன முயற்சிகள் செஞ்சாலுமே கூட அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காம கூட போகலாம். என்னதான் அலைஞ்சி திரிஞ்சாலுமே கூட கிடைக்கிறதுக்கு கிடைக்காம கூட போயிடுங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் இந்த டைமில் வந்து நடக்கும். கட்டிய வீட்டால் கூட பிரச்சனை ஏற்படும். கொடுத்த கடனால் பிரச்சனை வரும். இப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது எந்த பக்கம் இருந்து வருது அப்படின்னே தெரியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுங்க. அப்படிப்பட்ட காலமாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே கடகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் கடந்து தான் வரணும். இருந்தாலுமே கூட இந்த சித்திரை மாதத்தில் இது போன்ற கிரகமைப்புகள் வந்து இருக்கக்கூடிய நாட்களில் சர்ப கிரகங்களுக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் கட்டாயமாக வந்து செய்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் சித்திரை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு புதன் வந்து வரப்போகிறாரு. புதன் வரும் பொழுது அங்கே சூரியனோடு வந்து இணைந்து இருக்கிறாரு. புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ புத ஆதித்ய யோகம் அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒரு யோகம் தாங்க. இது உங்களுடைய ராசிக்கு சகாய விரயாஸ்தனிபதியாக புதன் பகவான் வந்து அமர்றதுனால சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கட்டாயமாக விரயங்களாக தான் இருக்கும். ஆனால் இது சுப விரயங்களாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை எல்லாத்தையும் உங்களால் வந்து செய்ய முடியும். ஸோ பயணங்கள் கூட நிறைய பலன்கள் தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை 28ஆம் தேதிக்கு அப்புறமா மிதுன ராசிக்கு குரு வந்து வந்துடுவார். ஸோ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் வந்து ரொம்பவே பலம் பெற்றது. அதனால் குருவினுடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து புனிதமடையுதுங்க. ஸோ இடம், பூமி இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோக அமைப்பு உங்கள்கிட்ட வந்து இருக்குது. எதிர்காலத்துக்கான முன்னேற்றங்கள் அப்படின்றதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இழப்புகளை எல்லாம் வந்து உங்களால் ஈடு செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். மாற்று மருத்துவத்தின் மூலமாக உடலும் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு நலமடைய ஆரம்பிக்கும். மக்கட்செல்வங்கள் மற்றும் திருமணம் பற்றிய தகவல்கள் இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான செய்திகானது காத்துட்ருக்குங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதை அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா முன்னேற்றங்கள் நிறையவே வந்து பார்ப்பீங்க. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எது செய்கிறவங்களா இருந்தாலுமே கணிசமான லாபத்தை நிச்சயமாக வந்து பார்க்க முடியும். பணம் உங்கள் கையில் வந்து பொருள ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா கை நழுவி போன ஒப்பந்தங்கள் எல்லாமே இப்போ மீண்டும் வந்து சேரும். ஸோ இதனால் உங்களுடைய திறமைகளை நல்லபடியாக வந்து வெளிப்படுத்துங்க. அதற்குரிய அங்கீகாரங்களும் நிச்சயமாக வந்து கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம் படிப்பில் நல்ல ஒரு அக்கறை வந்து இருக்கும். பெரும்பாலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. நீங்கள் அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆதாயம் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே சூரிய பகவானுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க. ஸோ சூரியன் மேசராசியில் இருக்கக்கூடிய இந்த 30 நாட்களுமே கண்டிப்பாக வந்து கடகராசி நேர்கள் ஒரு சில விஷயங்களை கவனமாக தான் இருக்கணும். அதெல்லாம் என்னென்ன எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் எப்போதுமே கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே ரொம்பவே எளிமையான முறையில் அனைவராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். ஸோ கட்டாயமாக அந்த பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க.
ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலுமே நம்ம நம்பிக்கையோடு செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும். இதுபோல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.